ஆப்ரஹா 60,000 போர் வீரர்கள் கொண்ட படையோட காபாவை ஏன் தாக்கினான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காபா முழு அரேபியர்களுக்கும் ரொம்ப முக்கியமான புனித தலமா மாறி இருந்துச்சு. முழு அரேபியால இருந்தும் மக்கள் இங்க வந்தாங்க. சிலர் தொழுகைக்காக, சிலர் தவாபுக்காக காபா வருவாங்க. ஆப்ரஹா ராஜாவா இருந்து நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் இந்த ஏழை மக்கா வாசிகளை நினைச்சு ரொம்ப கோபப்படுவான். அவங்களுக்கு ராஜாவும் இல்ல, அரசாங்கமும் இல்ல, இந்த மக்கா ஏன் முழு அரேபியாவுக்கும் மையமான இடமா இருக்குன்னு யோசிச்சான். காபா தாக்குறதுக்கு முன்னாடி ஆப்ரஹா அவனோட யமன் நாட்டு தலைநகரமான சனாங்கிற இடத்துல ரொம்ப பெரிய சர்ச்சு ஒண்ணு கட்டினான். மக்கள் காபாவை விட்டுட்டு சர்ச்சுக்கு வருவாங்கன்னு நினைச்சான். ஆனா இந்த திட்டம் முழுமையா தோல்வி அடைஞ்சிச்சு. ஒரு நிமிஷம், யார் இந்த ஆப்ரஹா? ஆப்ரஹா எந்த ஒரு ராஜாவோட வீட்லயும் பிறக்கல. ரோமானிய பேரரசோட ஒரு சின்ன பகுதியில இருந்த தொழில் அதிபரோட அடிமைதான் இந்த ஆப்ரஹா. உண்மையிலே பிரச்சனை என்னன்னா, ஓமனுக்கும் ஹபஷாவுக்கும் இடையில ரொம்ப காலமா சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. ஓமன்ல யூதர்களும் ஹபஷால கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. முதல்ல யூதர்கள் தாக்குனாங்க. கிறிஸ்தவ பகுதிகளில் நிறைய அழிவு ஏற்பட்டுச்சு. ஹபஷா மன்னர் ரோமுக்கு ஒரு கடிதத்தை எழுதினாரு. தன்னோட கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு உதவி செய்ய தன்னோட கிறிஸ்தவ பேரரச அபசால ரோம் ஏற்படுத்துச்சு. இந்த உதவியால ஓமன் நாட்டு தலைமையகம் முழுமையா அளிக்கப்பட்டுச்சு. இந்த வேலையை செய்ய 1,00,000 பேர் கொண்ட படையோட ரோம் நாடு ஒரு அடிமையை அனுப்புச்சு. அந்த அடிமையோட பேர் தான் ஆப்ரஹா. இவர் படையோட வந்து யூதர்களை பயங்கரமா தாக்குறாங்க. அதுல வெற்றியும் அடைகிறாங்க.